அடுத்தது இப்போ வந்து லாஸ்ட் வீடியோவில் இங்கே ப்ளஸ் சிம்பிள் கொண்டு வந்துட்டோம். நீ அடுத்தது என்ன பண்ணோன்னா, இது வந்து ஒரு பிக் டி க்ரியேட் பண்ணணும். பிக் டீனா சரிங்களா, டி. இது டி ஆட்டோமேட்டிக்காக அதே செட் ஆயிடுச்சு, அதனால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே வந்து எல்லோ வரணும், ஆக்சுவலாக இங்கே வந்து ப்ளூ வரணும். இந்த ரெண்டுமே மாறி இருக்குது, அதனால் அதை நாம் கொண்டு வரணும். இங்கே ஒரு டீ கொண்டு வரணும். இது ஏற்கனவே டீ இருக்குது, இது ஏற்கனவே டீ இருக்குது, இது டீ கொண்டு வரணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா தான் இருக்குது. இதுக்கு என்ன ஃபார்முலா? இதுக்கு வந்து கார்னர் ஃபார்முலா அப்படின்னு வந்து சொல்கிறோம். கார்னர் ஃபார்முலா. கார்னர் ஃபார்முலானா என்ன? கார்னர் ஃபார்முலாங்கிறது ஃபஸ்ட்டு நான் செஞ்சு காட்டுறேன். இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. நீங்கள் வந்து போக போக திரும்ப திரும்ப செய்யும்போது அது சரியாயிடும். இது வந்து இப்படியே வச்சுக்கோங்க மேலே. கார்னர் ஃபார்முலாங்கிறது இதை வந்து ஃபஸ்ட்டு கீழே இறக்குங்க. இந்த ரெட்டில் வந்து 2 தடவை திருப்பினீங்கன்னா இங்கே போயிடும், இந்த இடத்துல வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணணும். 2 தடவை திருப்புங்க. இதை வந்து திரும்ப மேலே கொண்டு போங்க. இப்போ இதைய மறுபடியும் கீழே இந்த பக்கம் கொண்டு வாங்க, லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. இப்போ வந்து இதைய கீழே கொண்டு வாங்க. இப்போ இதைய இங்கே சேர்த்துங்க. இப்போ வந்து இதை மேலே ஏற்றுங்க. இதுதாங்க கார்னர் ஃபார்முலா. இந்த கார்னர் ஃபார்முலா போடும்போது நம்மளுக்கு வந்து பெரிய டீ உண்டாகும். இதிலெல்லாம் எந்த சேஞ்சும் ஆகாது. பாருங்கள், இது எதுவுமே சேஞ்ச் ஆகலை, இது எதுவுமே சேஞ்ச் ஆகலை. இந்த ப்ளஸ் சிம்பிள் அப்படியே இருக்குது. இதெல்லாம் இருக்க வேண்டியதுக்காக தான் நாம் கார்னர் ஃபார்முலா போடுறோம். இப்போ வந்து இன்னொரு தடவை நான் செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ வந்து இது டீ இருக்குது, இது வந்து மாறி இருக்குது, இது மாறி இருக்குது. இன்னொரு ட்ரிப்பு ஃபார்முலா செய்ய போகிறோம். கார்னர் ஃபார்முலா நீங்கள் நல்லா மெமரி பண்ணிக்கணும். திரும்ப திரும்ப பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். லாஸ்ட் ஸ்டெப்பில் இந்த கார்னர் ஃபார்முலா மறுபடியும் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ரைட் சைட்லேயும் யூஸ் பண்ணணும், இது லெஃப்ட் சைட்லேயும் யூஸ் பண்ணணும். ஆனால் இந்த பிக் டி க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு தடவை ஒன் சைடு மட்டும் கார்னர் ஃபார்முலா யூஸ் பண்ணால் போதும். இப்போ வந்து மறுபடியும் கார்னர் ஃபார்முலா நான் போட போகிறேன். ஃபஸ்ட்டு கீழே இறக்கிங்க, இதை 2 தடவை ஏற்றிக்கிங்க, இதை மேலே ஏற்றிக்கிங்க. இப்போ வந்து மறைச்சி வச்சதை இங்கே கொண்டு வாங்க. இப்போ வந்து இதை கீழே கொண்டு வாங்க. இப்போ இதை வந்து இங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா இந்த லைன் வந்து கரெக்டாகிடும். இப்போ இதை மேலே ஏற்றிங்க. ஸோ இது எந்த சேஞ்சும் இல்லை, இந்த இதுலேயுமே எந்த சேஞ்சும் இல்லை. சரிங்களா? கீழே வந்து ப்ளஸ் சிம்பிள் அப்படியே இருக்குது. ஸோ அதில் எந்த சேஞ்சும் இல்லை. இப்போ வந்து நாம் பிக் டி க்ரியேட் ஆகிருக்கான்னு பார்க்கணும். இது ஆகிருக்குது, இது ஆகலை, இது ஆகலை, இது ஆகலை. ஸோ இது வந்து பிக் டி க்ரியேட் ஆகிற வரைக்கும் நாம் கார்னர் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ மறுபடியும் ஒரு ட்ரிப் போடுறேன். 2 தடவை திருப்புங்க, மேலே ஏற்றுங்க. இப்போ இதை லெஃப்டில் கொண்டு வாங்க, இதை கீழே இறக்குங்க, இதை திரும்பவும் கொண்டு வாங்க, இதை கொண்டு வாங்க. இது கார்னர் ஃபார்முலா. இப்போ வந்து அலைன்மெண்ட் பாருங்கள், இது அலைன் ஆகிடுச்சு, இது அலைன் ஆகலை, இது அலைன் ஆகலை, இது அலைன் ஆகலை. மறுபடியும் போடுங்க கார்னர் ஃபார்முலா. மேலே ஏற்றிங்க, இது சைடில் இருந்ததை கொண்டு வாங்க, இதை கீழே இறக்கிங்க, இதை அலைன் பண்ணுங்கள், இது மேலே தூக்கிங்க. இப்போ இது கார்னர் ஃபார்முலா. இது செட் ஆகிடுச்சு, இது மாறிடுச்சு, இது மாறிடுச்சு, இது மாறிடுச்சு. 2 மட்டும்தான் நம்மளுக்கு செட் ஆகிருக்குது. இது செட் ஆகணும், இது செட் ஆகணும். எது வரைக்கும்னா நம்ம வந்து எல்லாமே டீ க்ரியேட் ஆகிற வரைக்கும் இந்த கார்னர் ஃபார்முலா ஒன் சைடு கார்னர் ஃபார்முலா போட்டு தான் ஆகணும். மறுபடியும் ஒரு 2 தடவை கார்னர் ஃபார்முலா போடலாம். அவ்வளோதான், கார்னர் ஃபார்முலா போட்டாச்சு. இப்போ வந்து மறுபடியும் அலைன் ஆகிருக்குதான்னு பார்க்கலாம். இங்கே டீ க்ரியேட் ஆகிடுச்சு, இங்கே டீ க்ரியேட் ஆகிடுச்சு, இங்கே டீ க்ரியேட் ஆகிடுச்சு, இங்கேயும் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நாம் பிக் டி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பிக் டி டி. இது அடுத்த ஸ்டெப்பு இதுதான். டீ க்ரியேட் ஆகிடுச்சு,
டி கிரியேட் ஆயிடுச்சு, டி கிரியேட் ஆயிடுச்சு. மேலே எந்த சேஞ்சும் இல்லை, இங்கே எந்த சேஞ்சும் ஆகலை. இந்த ப்ளஸ் சிம்பிள் அப்படியே இருக்குது. ஸோ இந்த லாஸ்ட் லேயரில் வந்து ரெண்டாவது ஸ்டெப் வந்து கார்னர் ஃபார்முலா. கார்னர் ஃபார்முலா எதுக்குன்னா இந்த பிக் டி கிரியேட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போட்டது வந்து ஜே ஃபார்முலா போட்டது வந்து இங்கே வந்து ப்ளஸ் சிம்பிள் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிள் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் என்ன பண்ணீங்கனாலும் அந்த சிம்பிள் மாறாது. இப்போ வந்து கிரியேட் ஆகிருக்குது. இனி வந்து இது வந்து கார்னர் ஃபார்முலா. அடுத்தது கார்னர் ஃபார்முலா அடுத்த வீடியோவில் அடுத்தது இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்.